அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்பதும் புதிய வாழ்வை உடையவர்கள் என்பதும் உலகம் அறியும். நாம் எல்லோரும் ஒரு புது வாழ்வை பெற்றிருக்கின்றோம். மற்றவர்களைப் போல் அல்ல. நம்முடைய வாழ்வு வித்தியாசமான ஒரு வாழ்வு என்பதை நாம் உணர்வோம். நம்மை சூழ்ந்துள்ள உலகத்து மக்கள் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமானது. எப்படி இந்த நற்செய்தி உலகத்தில் பரவியது? யார் இந்த புதிய வாழ்வை கொடுத்தது? இந்த இறை வாழ்வு இந்த உலகத்திற்குள் எவ்வாறு வந்தது? கடவுள்தான் இதனை அனுப்பினார். கடவுள்தான் தன்னுடைய மகனை அனுப்பி அவர் வழியாக உலகம் முழுவதற்கும் இந்த புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார். சாதாரண மனிதர்களாகிய நம்மை கடவுளுடைய பிள்ளைகள் என்று நம் எல்லோரையும் உருவாக்கியவர் இறைவன் தாமே. தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி சாதாரண மனிதர்களாகிய நம் எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று உருவாக்கியிருக்கின்றார். இன்று நாம் எல்லோரும் இந்த புதிய வாழ்வு, கடவுளுடைய வாழ்வு, இறை வாழ்வு என்பதை கடவுள் வழியாக நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, கடவுளால் ஈண்டெடுக்கப்பட்ட மனிதர்கள், தெய்வீக மனிதர்கள். இந்த உண்மையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது திருச்சபையிலே இந்த முக்கியமான கருத்துக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் ஒரு பிரச்சனை உண்டாச்சு. சாலமோன் அரசர் அந்த காலகட்டத்தில் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரே அரசாக அமைத்தார். அவரை அடுத்து சாலமோன் அரசர் ஒரே அரசர் என்ற ஒரு புதிய குடும்பத்தை ஏற்படுத்தியிருந்தார். குறைந்தது 40 ஆண்டுகளுக்கு சாலமோன் அரசர் இஸ்ராயல் மக்களை ஒரே குடும்பமாக இணைத்து வைத்திருந்தார். 10 கோத்திரங்கள் ஒன்றாக இருந்தன. ஆனால் காலகட்டத்தில் சாலமோன் அரசனுடைய ஒரு பெரிய தவறு, அந்த அரசு உடைய ஆரம்பித்தது. சாலமோன் அரசர் தவறு செய்தார். அவர் மரணத்திற்கு பின் அவருடைய தளபதியாக இருந்தவர் ஜெரொபோவாம் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி பீடத்தை கைப்பற்றி நாட்டையே 2ஆக பிரித்தார். யூதா என்று இஸ்ராயேல் என்று 2 நாடாக பிரித்தார். ஜெரொபோவாம் என்பவர் சிறந்த தளபதி, சக்தி வாய்ந்தவர், ஆனால் தீய வல்லமை உடையவர். சாலமோன் அரசுடைய இறுதி காலத்திலே பெரும் தவறுகளுக்கு சாலமோன் ஆளானார். ஆகவே 2 கோத்திரங்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு யூதா என்று அழைத்தன. 10 கோத்திரங்கள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ராயல் மக்கள் என்று அழைக்கப்பட்டது. ஜெரொபோவாம் என்று சொல்லக்கூடிய மிக தந்திரவாதம் வாழ்ந்த ஒரு தலைவன் சுலபமாக மக்களை ஏமாற்றி 10 கோத்திரங்களை ஒன்றாக சேர்த்து இஸ்ராயல் நாடு என்று அழைத்தான், நியமித்தான். இந்த இஸ்ராயல் நாட்டிற்கு 10 கோத்திரங்களும் இவர்களுக்கென்று அரசர்கள், இவர்களுக்கென்று ஆலய வழிபாடு, ஆலயங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டன. ஜெரொபோவாம் என்பவர் மிக திறமை வாய்ந்த ஒரு ஆளுநர். அருமையாக என்ன செய்தார் என்றால் 10 கோத்திரங்களை தனியாக பிரித்து இஸ்ராயல் என்று சொல்லி இவர்களுக்கும் யூதாவுக்கும் இடையே தொடர்பே இல்லாமல் துண்டித்து விட்டார். அவருடைய வழிபாடு மற்றது எல்லாவற்றையும் புறையினத்து மக்களை போன்று சிலை வழிபாட்டை மையமாக வைத்து அமைத்து கொடுத்தார். இஸ்ராயல் மக்கள் யூத நாட்டிற்கு போகக்கூடாது, எருசலேம் பட்டணத்திற்கு போகக்கூடாது என்றான் திட்டமிட்டு மக்களை பிரித்தான். இவ்வாறு சிலை வழிபாடை மையமாக வைத்து
நந்தியை கடவுளாக ஆக்கி ஆலயத்தை ஏற்படுத்தினான். மக்களும் சுலபமாக அரசனுக்கு பணிந்து தனிப்பட்ட மக்களாக வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் நாடு முழுவதும் பாவத்திற்கு ஆளானது. காரணம், 10 கட்டளையை விட்டார்கள், உடன்படிக்கையை துறந்தார்கள், ஆலய வழிபாட்டை விட்டார்கள், வேதாகமம் எல்லாம் கைவிடப்பட்டன. அவர்களிடத்தில் சிலை வழிபாடு தான் இருந்ததை தவிர உண்மையான கடவுளுடைய வழிபாடு இல்லை. தந்திரமாக மக்களை பிரித்து வைத்திருந்த அவன் பாவத்திற்கு ஆளாக வேண்டுமென்று ஆங்காங்கே புறையினத்து மக்களுக்கு வேண்டிய பலிப்பீடங்களை எழுப்பினான். புறையினத்து மக்களுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் கொண்டு வந்தான். இவனுடைய திறமையினால் மக்கள் பாவிகளானார்கள். நாடு முழுவதுமே பாவத்திற்கு ஆளானது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலகட்டத்தில் கடவுள் இஸ்ராயல் மக்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த 10 கோத்திரங்களை மீட்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். 10 கோத்திரங்களும் கடவுளை விட்டு பிரிந்து சென்று விட்டன. அவர்கள் தவறான வழிபாடு செய்கிறார்கள். சிலை வழிபாடு தான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்போது கடவுள் என்ன செய்கிறார்? ஆமோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவாக்கினரை தேர்ந்தெடுக்கின்றார். இந்த இறைவாக்கினரை இஸ்ராயல் மக்களிடத்தில் அனுப்பி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இந்த இஸ்ராயல் மக்கள் மனம் திரும்பாவிட்டால் அசீரியா நாட்டிற்கு அடிமையாக செல்வார்கள், இந்த நாடு அழிக்கப்படும் என்று ஆமோஸ் இறைவாக்கினர் இஸ்ராயல் நாட்டிற்கு சென்று அங்கிருக்கிற அந்த ஆலயத்தில் வழிபடுவர மக்கள் எல்லோரையும் பார்த்து அவர் போதிக்கின்றார். அதே சமயத்தில் அரசர்களால் ஏற்படுத்தப்பட்ட இறைவாக்கினர்கள் ஜெரோபவாம் என்று சொல்லக்கூடிய அவர் ஆலய வழிபாடு, அரண்மனை வழிபாடு எல்லாவற்றையும் கையில் வைத்து கொண்டிருந்த அவர் மக்களுக்கு தவறான வாழ்க்கையை தந்திரமாக கொடுத்து ஏமாற்றி கொண்டிருந்த அவர் ஆமோஸ் என்ற இறைவாக்கினர் உண்மையை எடுத்து போதித்து தவறுகளை இடித்து சொன்ன உடனே கொதித்து எழுந்தார். ஆமோஸ் இறைவாக்கினரை விரட்டுகின்றார், அவரை கொல்லுவதாக மிரட்டுகின்றார், அவரை நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஆமோஸ் இறைவாக்கினர் சாதாரண பாமர மனிதன், ஆடு மாடுகளை கண்காணிக்கின்றவர், காட்டு அத்தி மரத்தங்களை கண்காணிக்கின்றவர், படிப்பறிவு இல்லாதவர். அப்படிப்பட்ட அவர் அமாசியா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை பார்த்து சொல்லுவார், நான் இறைவாக்கினன் அல்ல, இது என்னுடைய தொழில் அல்ல, நான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அத்தி மரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன், கடவுளை என்னை கூப்பிட்டு இந்த மக்களுக்கு போய் சொல்லு, எல்லாம் பாவம் செய்துட்டான், எல்லாம் தண்டிக்கப்பட போகிறாங்க, அழிக்கப்பட போகிறாங்க, அவங்கள மனமாற்று அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை அனுப்பினார். நான் வரலை, இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லை, அவர் என்னை அனுப்பினார், நான் வந்திருக்கின்றேன், நற்செய்தியை அறிவிப்பது என்னுடைய கடமை என்று சொன்னார். அமாசியா அவரை வற்புறுத்தி வெளியேற்ற வேண்டும் என்று எவ்வளவோ துன்பப்படுத்துகின்றான். ஆனால் ஆமோஸ் இறைவாக்கினர் அவர் போதித்தது நிறைவேறியது. இஸ்ராயல் நாடானது அழிக்கப்பட்டது, அசீரியாவிற்கு அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள், கடுமையான தண்டனை அனுபவித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சி எதற்காக இன்றைய வாசகத்திலே கொடுக்கப்படுகிறது என்றால், தனி மனிதன் ஆமோஸ் ஒரு விவசாயி எவ்வளவு தைரியமாக ஒரு நாட்டையே எதிர்த்து நிற்கின்றார். ஆமோஸ் என்ற இறைவாக்கினர் ஒரு நாடு 10 கோத்திரங்களுடைய நாடு, அரசன், படை, குலம், கோத்திரம் இவைகளெல்லாம் இருக்கின்ற ஒரு நாட்டை தனி மனிதனாக நின்று எதிர்த்து நின்று போராடுகின்றார். மக்களுடைய குற்றங்களை இடித்து சொல்லி மனமாற்றுவதற்கான பாடத்தை எல்லாம் கற்பிக்கின்றார். இறுதியாக அவர்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்கப்பட்டது, தண்டனை பெற்றார்கள், அழிக்கப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாடு அழிந்துவிடக்கூடாது, அதிலும் தன்னுடைய மக்கள் இஸ்ராயல் மக்கள் அழிந்துவிடக்கூடாது என்று காப்பாற்ற வேண்டும் என்று இறைவாக்கினரை அனுப்பி அவர்களை மனமாற்ற முயன்றார்.
தண்டனை பெற்றார்கள். திருச்சபை எப்படி வந்தது? திருச்சபையில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டது? இதே கடவுள் ஆமோஸ் இறைவாக்கினரை எப்படி இஸ்ராயல் நாட்டிற்கு அனுப்பினாரோ அதே போன்று கடவுள் 12 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி திருச்சபை முழுவதையும் மாற்றி அமைத்தார். 12 மீனவர்கள், படிக்காதவங்க, பட்டம் பெறாதவங்க, எங்கும் போக தெரியாது, ஒன்றும் தெரியாது, மீன் பிடிக்க தெரியும், அவ்வளோதான் அவங்களுடைய திறமை. அப்படிப்பட்ட சாதாரண 12 மனிதர்களை வைத்துக்கொண்டு உலகம் முழுவதையுமே மாற்றி அமைத்தவர் கடவுள். இந்த 12 பேருக்கு திறமை கிடையாது, ஆனால் கடவுளுடைய வல்லமை இருந்தது. அவர்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்றிருந்தார்கள். அழகை அடக்க முடியும், பேய் நோய்களை அழிக்க முடியும், அவர்களுக்கு நல்ல நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியும், பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். இதனைத்தான் இந்த 12 மனிதர்களும் உலகம் முழுவதையுமே மாற்றி அமைத்தார்கள். உலகத்தினுடைய சரித்திரத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த சாதாரண மீனவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த வல்லமையினால் அல்ல, கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வல்லமையினால் தான் அவர்களால் சாதிக்க முடிந்தது. எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது? கடவுள் தாமே அவர்களுக்கு திட்டமிட்டு வகுத்து கொடுக்கின்றார். 12 அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, இந்த போதிக்கின்ற பணிக்காக அனுப்பப்பட்ட யாராக இருந்தாலும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளால் அச்சிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய பணி கடவுள் சொல்வதை செய்வது. கடவுள் சொன்னார், நான் செய்தேன் என்ற அதே முறையில்தான் கடவுளுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் பணிந்து நடந்தார்கள். 3 காரியங்களை அப்போஸ்தலர்களும் அவர் வழி வந்தவர்களும் செய்தார்கள். அவர்கள் மக்களுக்கு போதித்தது, கடவுளுடைய அரசு வந்துவிட்டது, அவ்வளோதான். கடவுளுடைய அரசு வந்துவிட்டது, நம்புங்கள், மனமாறுங்கள், பாவ மன்னிப்பு பெறுங்கள். அந்த சாதாரண அப்போஸ்தலர்களும் அவர் வழி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் இதான் அவர்கள் போதித்தது. கடவுளுடைய அரசு வந்துவிட்டது, நம்புங்கள் என்றார். அவ்வாறே அவர்களுக்கு போதித்தார்கள். இவர்கள் தங்கள் சொந்த சக்தியினால் எதையும் சாதிக்கவில்லை. இவர்கள் சாதித்த அத்தனையும் கடவுளுடைய வல்லமையினால் செய்தார்கள். அவர்கள் முக்கியமாக செய்தது, தங்களுடைய போதனையில் வியாதியாக இருக்கின்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படிப்பட்ட மனிதர்களை அவர்கள் கண்காணிப்பது தான் அவருடைய பணியிலே ஒரு சிறந்த முக்கிய பணியாக மாறியது. திருச்சபை என்று அழைக்கின்ற பொழுது கடவுள் ஏற்படுத்திய ஆட்கள், கடவுள் தாமே அந்த ஆட்கள் வழியாக எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார். கடவுள் தான் அவளுக்கு அந்த வல்லமையை கொடுத்தார், தீய சக்திகளை மேற்கொள்ளுகின்ற வல்லமையை கொடுத்தார். கடவுளுடைய வல்லமையினால் திருச்சபையானது உருவாக்கப்பட்டது. கடவுளால் அவர்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை சாதித்தார்கள். இந்த மனிதர்கள் தங்களுடைய சொந்த சக்தியினால் அல்ல, ஆனால் கடவுள் கொடுத்த ஞானத்தினாலும் அறிவாற்றலினாலும் எல்லாவற்றையும் சாதித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே சற்று சிந்தனைக்கு நான் உங்களை அழைக்கின்றேன். நம்முடைய நாடு எவ்வாறு கிறிஸ்துவர்களாக மாறினார்கள்? எங்கிருந்து இந்த வல்லமை வந்தது? தோமையார் வந்தார், அவரை அடுத்து பல ஆண்டுகள் பின்னர் சவேரியார் வந்தார், அவரையும் அடுத்து சேசு சபை, கப்புச்சின் சபை, இன்னும் பல வகையான குருக்கள் அடுத்தடுத்து இந்தியாவிற்கு வந்து பெருத்த மனமாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இவர்களுடைய இந்த செயல் சொந்த வல்லமையினால் அல்ல. எல்லா துறவிகளும் தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நற்செய்தியை போதித்தார்கள். இந்திய நாட்டிலே அவர்கள் ஏற்றிய அந்த ஒளியானது இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. காரணம்,
கடவுள் கொடுத்த ஞானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். 12 மீனவர்களே உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டார்கள் என்றால் எத்தனையோ சபை தலைவர்கள், ஞானிகள் சேசு சபையை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், சலேஷன் சபையை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், இன்னும் பல வகையான சபையை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையை பயணமத்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த இந்தியா நாட்டையே மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். இன்று நாம் கிறிஸ்துவ வாழ்வை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்றால் கடவுளுடைய செயல், அவர் அனுப்பிய இந்த ஆட்களுடைய செயல். இன்று நாம் இந்த மேன்மையான ஒரு வாழ்க்கையை அடைந்திருக்கின்றோம். கடவுளுடைய பிள்ளைகள் என்ற மேன்மையை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இவைகள் நம்முடைய செயல் அல்ல, கடவுளுடைய செயல். அவரே நம் எல்லோரையும் ஈண்டெடுத்தார், அர்ச்சித்தார், நம்மை தொடர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய ஒரே சித்தம் உலகத்துள்ள எல்லா மனிதர்களும் கடவுளுடைய பிள்ளைகளாகி நித்திய பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, மனித வல்லமையினால் அல்ல, கடவுளுடைய வல்லமையினால் உலகமானது கடவுளுடைய மக்களாக மாற்றப்பட்டது. தொடர்ந்து இதே செயலானது இன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றது. திருச்சபையில் இருக்கின்ற எல்லா பணியாட்களும் எல்லா செயல்களும் கடவுளால் செய்யப்பட்டவை, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர் கூறியது போன்று, என்னை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார்கள். நான் உங்களுக்கு போதித்தது என்னுடையது அல்ல, கடவுளுடைய வார்த்தை. ஆகவே அந்த இறைவனுடைய வார்த்தையானது தொடர்ந்து நம் வழியாக இந்திய நாட்டிற்கு வளர வேண்டும் என்று மன்றாடுவோம்.